ஆராதனைக்கு கிரேக்க பதத்தில் திரேப்பியோ என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே சபைகளை நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், வீடுகளிலே நாம் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த ஆராதனைக்கு கிரேக்க பதத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராப்பியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பல வியாதியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆராதனைக்குள்ளே கடந்து வருகிறோம். நம்முடைய வியாதி மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாற வேண்டுமானால், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கிரேக்க பதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, திரப்பியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக அழகான அர்த்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்ற, நம்முடைய துன்பங்களை மாற்ற, நம்முடைய துயரங்களை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாய் சிலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம், அங்கே பெரிய அற்புதம் நடந்துச்சு, இந்த ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க, ஜெபம் பண்ணும் பொழுது வியாதிகள் குணமாக மாறினது, பிரச்சனைகள் மாறினது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்கள் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்போல்லாம் அற்புதம் நடந்துச்சே, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதம் நடக்கவில்லை? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் 37 அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதில் முதல் அற்புதம் என்ன? கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் கடந்து போகிறார். அங்கு ஒரு குறைவு வருகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது. கல்யாண வீட்டில் மிக முக்கியமான காரியம் என்னதுதான்? சாப்பாடு தான் முதல் காரியம். நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் போட்டிருந்தீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளைக்கு எந்த கார் கொடுத்தீங்க, எவ்வளோ ரூபாய் சீதனமாக கொடுத்தீங்க, யாரும் பேச மாட்டாங்க. கடைசி வரை பேசுகிற ஒரு காரியம் என்ன? சாப்பாடு. இந்த வீட்டில் நல்ல சாப்பாடு போட்டாங்கய்யா, அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் பாருங்க, எங்களுக்கு பந்தி வரும் பொழுது சாம்பாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏதோ சாப்பாடும் 2 கூட்டையும் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் ஜனங்கள் கடைசி வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் நம்ம என்னைக்கு சொல்கிறோம் திராட்சை ரசம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அன்றைக்கு அது ஒரு பிரிஸ்டீஜ் ப்ராப்ளம், அது குறைவுபட்டு விடுமே. ஆனால் உலகத்தில் தலை காட்ட முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, வீட்டு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, போனோம் ஒன்றும் கிடைக்கல, வெறுமையாக தான் வந்தோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் கடந்து வருகிறது. இயேசுவானவர் அந்த வீட்டில் இருந்தபடியினால அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக மாற்றினார். வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளவோ அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் சுனேமியாள் என்று ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் குழந்தை பாக்கியமற்றவளாய் காணப்படுகிறாள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது நல்ல சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க தீர்க்கதரிசிக்கு. கொடுத்த உடனே அந்த தீர்க்கதரிசி மிக அழகாக சுனேமியாளை பார்த்து கேட்கிறார்கள், அம்மா உனக்கு என்ன ஆக வேண்டும்? உன்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் ஒன்று இருக்கிறதே, உனக்கு என்ன ஆக வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே இந்த சகோதரி சொல்லுகிறாள், ஐயா வெகு நாட்களாக நான் ஆசீர்வாதமற்றவளாக, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் நான் காணப்படுகிறேன். உடனே தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார். உடனே சுனேமியாள் சொல்லுகிறா, அபத்தம் அபத்தம், அப்படி சொல்லாதீங்க ஐயா, என்னுடைய கணவனுக்கோ வயதாகிவிட்டது, வயது சென்று விட்டார்கள், இனி குழந்தை கிடைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிறாள். ஆனாலும் கூட எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், ஆண்டவரால் கர்த்தரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை.
விசுவாசத்தோடு வார்த்தையை சொல்லிக்கிட்டு வருகிறாரு. அடுத்த முறை போகும் பொழுது ஆண்டவர் அழகான ஒரு ஆண் பிள்ளைய அவருடைய கரங்களில் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்திற்குள்ளே நினைத்து கொண்டிருக்கலாம், யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குது, அங்கே அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் 37 அற்புதங்களை செய்திருக்கிறாரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும்? கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சுனேமியனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு குறைகள் இருந்தது, ஆனாலும் கூட ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு குறைவுபட்டிருக்கிறதே. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, வசனம் சொல்லியிருக்கிறது, வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். முடியாதென்று சொல்லுகிற கதவுகள் இந்த காலை நேரத்தில் திறக்கப்பட போகிறது. மனிதன் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்காது, இனிமேல் இதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த அற்புதத்தை இனியனுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாது என்று பல ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதா, நான் உனக்கு திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவனுமாக இருக்கிறார். மனுஷன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அது குறுகி போகவில்லை. தேவனுடைய கரம் உங்களை உயர்த்தும், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போல்லாம் நடந்த அற்புதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை? வேத புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு ராஜாவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவான யோசபாத் என்ற அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, யோசபாத் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற மனுஷன், தேவனுக்கு சமாதான பலிகளை கொடுக்கிற ஒரு மனுஷன், விக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்ட மேடைகளை உடைத்து தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அதனாலே தேவன் யோசபாத்தின் மேலே கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்படி இருக்கிற நாட்களில் ஒரு நாள் அம்மோன் புத்திரர்கள் மோவாபியர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரேடே எல்லாம் சேர்ந்து வந்துடும். வியாதி வந்துச்சுதுன்னா குடும்பம் முழுசும் வியாதியில் தான் இருக்கும். பஞ்சம் வந்துச்சுதுன்னா குடும்பம் முழுசும் பஞ்சத்தில் தான் இருக்கும். இதுதான் நம்மளால் கேட்க முடியும். இதே போல தான் திரும்பி பார்க்கும் பொழுது மோவாபியர் அம்மோனியர் எல்லாரும் அவனை சூழ்ந்து வருகிறார்கள். 3 காரியங்கள் வேத புஸ்தகத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள், எல்லா பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறது. யோசபாத் செய்த முதல் காரியம் அவன் உபவாசத்தை கூறுவித்தான். நம்ம எல்லாரும் சொல்றோமே, அன்னைக்கு எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. எங்க தாத்தா காலத்தில் அற்புதம் நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? ஆதி காலத்திலே தேவ ஜனங்கள் உபவாசத்தோடு தேவன் ஆராதித்தார்கள். ஆனால் இன்னைக்கு உபவாச கூட்டம் சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா 100 பேர் வருகிற சபையில்
10 பேர் தான் உபவாச கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பல சபைகளிலே உபவாச கூடுகைகளை நடத்த என்னை அழைப்பது உண்டு. செல்லும் பொழுது நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபையை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெருசாக இருக்கும். ஏறத்தாழ அந்த சபையில் நான் அங்கே இருக்கிற குருவானவரை பார்த்து, இந்த சபையில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்று விசாரிப்போமே. ஆனால் அந்த குருவானவர்கள் சொல்லுகிற காரியம், ஐயா இந்த சபையில் ஏறத்தாழ 1000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். பண்டிகை நாட்களிலே 10,000க்கு மேல் ஜனங்கள் இந்த சபைக்கு வருகிறார்கள். ஆனால் உபவாச கூட்டங்களிலே தேடும் பொழுது கைவிட்டு எண்ணுகிற அளவிற்கு தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நாளை என்பது நம்முடைய கரங்களில் இல்லை. வயநாட்டில் 3 கிராமங்கள் நிம்மதியாக தூங்கினார்கள். 300 வீடுகள் இருந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு என்ன சம்பவித்தது என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்த்தா 300 வீடு இருந்த இடத்துல 30 வீடு தான் இருக்குது. 100க்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒரே நாள் இரவிலே மரித்து போனார்கள். சீக்கிரமாக இது நம்முடைய தேசத்திலும் நம்முடைய இடத்திலும் நாம் வாழுகிற பகுதிக்கும் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷனால எதனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை ஒரு மனுஷனாலே மாற்ற முடியாது. இயற்கை அவனால் கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள். தோண்ட 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 பிணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க நீதிமான்களா வாழ்ந்ததுனால தான் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார். இல்ல, ஆண்டவர் போட்ட ஒரு சின்ன பிச்சை ஆண்டவர் தயவா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை பார்த்தாவது திருந்திக்கோயா, இதை பார்த்தாவது நீ ஒழுங்கா ஃபாஸ்டிங் பிரேயர் போங்க, இதை பார்த்தாவது ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்க்கையை வாழுங்கள். ஆண்டவர் சின்ன எக்ஸாம்பிளை கொடுத்திருக்கிறாரு. இனியும் நான் என் மனம் விரும்பின வாழ்க்கையை தான் வாழுவேன், என் விருப்பப்பட்டபடி தான் என் வாழ்க்கையை வாழுவேன் என்று எண்ணிக்கொண்டு இருப்போமே. ஆனால் இதே சூழ்நிலை தான் நமக்கும் ஒரு நாள் வரும். அடுத்த செகண்ட் நமக்கு உறுதி இல்லை. அடுத்த செகண்ட் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் எந்த மனுஷனாலையும் கணிக்க முடியாது. மனுஷன் சொல்றான், நாங்க விஞ்ஞானத்தில் அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், we have developed in science, நாங்க அறிவியல்ல எவ்வளவோ மேலே வந்திருக்கிறோம். அப்படி மேலே வந்தவங்களால அவ்வளவு அறிவு இருக்கும் அப்படின்னா இந்த வயநாட்டில் வந்து இந்த வெள்ளப்பெருக்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே. வயநாட்டில் வந்த இவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு எல்லா ஜனங்களையும் எவாக்குவேட் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. முடியாது. தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. நிறைய கூட்டங்களில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு உபவாசம் என்று சொன்னாலே ஜனங்களுக்கு கடினமாக இருக்கிறது. எனக்கு தெரியும், என்னுடைய அப்பா பல நாட்களிலே அவர் உபவாசத்தோடு இருந்து வெற்றியை பெற்று கொண்டிருப்பதை நான் என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன். நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அன்னைக்கு எங்கள் அப்பா காலத்தில் நடந்துச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் நடந்துச்சு, ஆனால் என் காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் நடக்காமல் இருக்கிறதற்கான முதல் காரியம் உபவாசம் குறைவுபட்டு இருக்கிறது. அப்போ நடந்துச்சு அற்புதம், ஆனால் இன்னைக்கு அற்புதம் நடக்கலை. காரணம் என்ன தெரியுமா? உபவாசத்தோடு கூடிய ஜெபங்கள் இன்றைக்கு குறைவுபட்டிருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்த போதிலும் கூட தன் பலகணிகளை திறந்து வைத்து தேவனுடைய சமூகத்திலே எருசலேமுக்கு நேராய் தேவனை துதிக்கிறவனாக காணப்பட்டான். நல்ல கவனமா கவனிங்க. அவன் கூட இருந்தவங்கெல்லாம் பத்திரத்துக்கு சைனை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் தானியேலோ என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆண்டவரே, விடுதலை கொடுக்க முடியும்ப்பா, வெற்றியை கொடுக்க முடியும்ப்பா, என்னுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும், காத்திருக்கிறான். இன்னைக்கு நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போன உடனே
என் பிரச்சனை மாறிடணும். இந்த கூட்டத்துக்கு போன உடனே என் கண்ணீர் மாறிவிட வேண்டும். இந்த கூட்டத்துக்கு போனால் என் வியாதி உடனே மாறிடணும். ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை காத்திருக்க பண்ணுகிறார். கொஞ்சம் பொறுமையாக உட்கார பண்ணுறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே கடந்து வருகிறாய் என்று அவர் சில நேரத்தில் சோதித்து பார்க்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் இதே போல தான். எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க, முடிந்தது. இனி நாளைக்கு தூக்கி அவனை சிங்க கெபியில் போடணும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆண்டவரை பார்த்து ஒரு கொஸ்டினும் பண்ணலை. ஏன் என்னை கைவிட்டீர்? உங்களை ஆராதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளும் என் கதவெல்லாம் திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராக துதித்தேனே, என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்கல. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு மேல விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவரே, நீதிமான ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, காப்பாற்றுகிற தேவன். நடந்த காரியம் என்ன? அவனை தூக்கி சிங்க கேபிக்குள்ள தூக்கி போடுறாங்க. போட்ட பிறகு அடுத்த நாள் ராஜாலாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தானியேல் செத்து போயிருப்பான், சிங்கம்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? திறந்து பார்க்கும் பொழுது தானியேலும் சிங்கங்களும் உயிரோட கூட இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் தேவனை உண்மையாய் ஆராதித்தான், விசுவாசத்தோடு ஆராதித்தான். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். அன்னைக்கு நடந்த அற்புதம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றும் என்று உபவாசத்தோடு கேட்டு பாருங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோசபாத்துடைய வாழ்க்கையில் மோவாபியர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து விட்டார்கள். அம்மோன் புத்திரர்கள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். அம்மோனியர்கள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். அதோடு கூட சில ஜனங்களும் அவனோடு சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலாவது அவன் செய்த காரியம், ஜனங்களை பார்த்து சொல்றான், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கய்யா, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் வெற்றி சுரக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜெபிக்க 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 சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேகமாய் இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களை நல்லா கவனித்து பாருங்கள். இரண்டாவதாக மிக அழகான ஒரு காரியம் யோசபாத் செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது. யோசபாத் முதலாவது செய்த காரியம், ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்கள் வேண்டுதலை கேட்பார். இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கூடி வந்து ஒரு மனமாய் தேவனை ஆராதிங்க. ஃபெல்லோஷிப், நம்முடைய வாழ்க்கையில ஃபெல்லோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சதுக்கான காரணம் என்ன? அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக கர்த்தர் படைத்தார். இரண்டாவதாக யோசபாத் செய்கிற காரியம், அவர்களை தேவனை ஆராதிக்கும்படியாய் ஒரு ஃபெல்லோஷிப்புக்குள்ள கொண்டு வருகிறான். இன்னைக்கு சபை ஆராதனைக்கு நம்ம எத்தனை பேர் முதலிடத்தை கொடுக்கிறோம்? 9:30 மணிக்கு ஆராதனைனா சரியா 10 மணிக்கு தான் வந்து சேர்றோம். இதே நேரத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு கலெக்டரை பார்க்க போனோம் அப்படின்னா 8 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா 7 மணிக்கே போய் காவல் உட்கார்ந்துருக்கிற பல ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி வாழ்ந்தால் எப்படியா ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான். ஆனால் நீங்கள் தேடாமல் அவர் எப்படி உங்களை தேடி வர முடியும்? நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? 10 மணிக்கு போய் ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கினா போதும், நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால்
அயநாடுக்கு வந்த சூழ்நிலை எப்போ உங்களுக்கு வரும்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நான் ஜனங்களை பார்க்கும் பொழுது, பல ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சபைக்கு லைட்டாக வருவாங்க, ஆனால் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. சபை 1 மணி நேரம் தான், ஆனால் வேற காரியங்கள் 10 மணி நேரம் ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. சபையில் 1/2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்பதாகவே நமக்கு தூக்கம் வருது, நமக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை பெற்றுக்கொள்ள, அதை கேட்க வாஞ்சையாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறதே. சபை ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். அன்னைக்கு நடந்த அற்புதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு திறக்காம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சபைக்கு நீங்க முதலிடத்தை கொடுக்கவில்லை, ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை, உலக பிரகாரமான காரியத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிற நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்திற்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். இன்னைக்கு வயநாட்டில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு லெசன். நல்லா தான் தூங்கியிருப்பாங்கல்ல, வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? நாளை காலைல இந்த வேலைக்கு வந்துடுவேன்ப்பா, நாளை காலைல இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், என்னெல்லாமோ பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்ணை மூடினவங்க கண்ணை திறக்க முடியலை. வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் கிருபை நம்ம மேலே வேணும்னா தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், என்ன வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நீ தேவனை ஆராதிக்கணும். எவ்வளவு முக்கியமான உலக பிரகாரமான காரியம் இருந்தாலும், மருத்துவமனையில் நீங்கள் முடியாமல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அது வேற, அது பிரச்சனையே இல்லை, தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவனை ஆராதிக்கவில்லையானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஐயா அந்த பாஸ்டர் தலையில் கை வச்சா எனக்கு வாழ்க்கையில் ஜெயம் கிடைச்சிரும், இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா வாழ்க்கையில் அற்புதம் நடந்துரும். அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் நீங்க ஆராதனைக்கு வரலனா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு யார் வந்து சபையில் உட்கார்றாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவுபட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை தேடவில்லை. மனுஷன் சொல்ற காரியத்திற்கு குடுகுடுன்னு ஓடுற நீங்க தேவனுடைய காரியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் மிச்ச எல்லா காரியத்திற்கும் முதலிடத்தை கொடுத்துட்டு தேவனுடைய சமூகத்திற்கு போகலாம், அது என்ன எங்கே போயிட போகுது? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே தானே ஆண்டவர் இருக்கிறாரு, லேட்டாக போனால் என்ன ஆகிட போகுது? ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசி நமக்கு தேவை ஆசீர்வாதம். ஊழியக்காரர் ஆசீர்வாதத்தை போடும்போது அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருவோம். போதும் போதும் என்கிற மனது எப்போவுமே நல்லது தான். ஆனால் ஆண்டவுடைய ஆராதனைக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆராதிச்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் தேவனை துதிச்சா நல்லா இருக்கும். யார் காணப்படுகிறீர்களோ உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் கடந்து கதறுகிறார். வீட்டில் உட்கார்ந்து கதறலை, ரோட்டில் உட்கார்ந்து கதறலை, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். நல்ல ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய சபையில் அவள் உட்கார்ந்து இருக்கிறாள். கர்த்தர், ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுமப்பா, வாசலை திறந்து தாங்கப்பா,
எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நொறுக்கப்பட்டிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், திறந்து தாரும் என்று கேட்கிறாள். நடந்த காரியம் என்ன? இந்த உலகத்திற்கு முன்பதாய் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது. காரணம் என்ன? சபைக்குள்ளே அவள் கடந்து வந்தாள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல. 9 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்களா, 8:45 போய் உட்கார்ந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் வருகிறதுக்கு முன்பதாகவே முட்டங்கால் போட்டு சொல்லுங்க, ஆவியானவரே, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறதப்பா, பிரச்சனைகள் இருக்கிறது, காப்பாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்ய அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு நடந்த அற்புதம், ஆண்டவர் செத்து போனவனை உயிரோடு எழுப்பினாரு, வியாதியோடு இருக்கிறவனுக்கு விடுதலையை கொடுத்தாரு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைத்தார், கண் பார்வை அற்றவனுக்கு பார்வையை கொடுத்தார், பெதஸ்தா குளகம் அருகே படுத்திருந்தவனுக்கு நல்ல பலத்தை கொடுத்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறாரு. ஆனா நடக்காம இருக்கிறதுக்கான 2வது ரீசன் என்ன? சபைக்கு வருவது இன்னைக்கு குறைவுபட்டு இருக்கிறது. சில சபையில பார்க்கும் பொழுது விசேஷ பண்டிகைக்கு மாத்திரம்தான் ஆராதனைக்கு வருவாங்க. ஈஸ்டருக்கு வருவாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க. இது போக முக்கியமாக ஒரு நாளைக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க திருமண நாளுக்கு வந்து முட்டைக்கால் போட்டுருவாங்க, பிறந்த நாளுக்கு வந்து முட்டைக்கால் போட்டுருவாங்க, புது வருஷ ஆராதனையில் வாக்குத்தத்தத்தை எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. இது தவிர ஆண்டவர் அவங்களுக்கு எதுக்கு? நல்ல பணம் இருக்கும். எது இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லைன்னா அடுத்த செகண்ட் நம்முடைய வாழ்க்கையில் குவெஸ்டின் மார்க். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா பணம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை அடித்த நொடி கேள்விக்குறி. ஜாக்கிரதையாக இருங்கள். 3வதாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 3வதாக ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவுபட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஃபேமிலி பிரேயர். யோசபாத்துடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. எல்லாம் வந்த உடனே எல்லாரையும் பார்த்து சொல்றான், ஜனங்களே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பெஞ்சாதிகளும், உங்கள் குமாரத்திகளும், உங்க குமாரர்களும் எங்க வரணும்? தேவனை துதிக்கணும். இன்னைக்கு சபைகளில் பார்க்கும் பொழுது சில சபைகளில் பெண்கள் கூட்டம் மாத்திரம் அதிகமாக இருக்கும், ஆண்கள் குறைவாக இருப்பார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒரு மனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கணுமா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் குடும்பம் ஜெபம் பண்ணுறீங்க, கை தூக்குங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் சும்மா தான் கை தூக்கணும். மனுஷனை ஏமாற்றுவதற்காக நாம் கை தூக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைவுபட்டதற்கான காரணம், ஆசீர்வாதம் நமக்குள்ள குறைவுபடுவதற்கான காரணம் குடும்ப ஜெபங்கள் குறைவுபட்டிருக்கிறது. 26 டிசம்பர் 2004 ஒரு குடும்பம் தேவனை ஆராதிக்கும்படியாய் குடும்பமாக கிளம்புறாங்க. கூட இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ வேலை பார்த்தா உன் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை செய்யலாம், வீட்டில் உட்காந்துரு அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய குடும்பம் தேவனை தேடணும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆரம்பம் எனக்கு அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆரம்பம் நான் பூஜ்யத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. விசுவாசத்தோட போறாரு, விசுவாசத்தோட தேவனை ஆராதிக்கும்படியாய் போறாரு. எல்லாரும் கேள்வி பண்றாங்க,
இவன் போய் என்னத்தை கழிக்க போகிறான், ஆராதனைக்கு போய் இவன் என்னத்தை செஞ்சு சாதிச்சிட போகிறான், குடும்பமாக போகிறான் பாரு, இவன் என்னத்தை கிழிச்சிட போகிறான் அப்படின்னாங்க. ஆராதனைக்கு போகிறாரு, நல்லா தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிறார். நீர் என்னை உயர்த்துகிற தேவனப்பா, என் கஷ்டத்தை மாற்றுகிற தேவன், சுகத்தை கெடுக்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன் என்று சொல்லுகிறான். ஆராதனை நன்றாக முடிந்தது. முடிந்த உடனே சரி இனி நம்ம வீட்டுக்கு செல்லுவோம் என்று சொல்லி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்னைக்கும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும் பொழுது அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து வந்து கொண்டே இருக்கும் அவருடைய ஊருக்கு. வெயிட் பண்ணுறாரு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, பேருந்து வரவே இல்லை. சரி இனி என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு நடந்து போகிறார். நடந்து போய் அங்கே போய் பார்த்தா எல்லா பேருந்தும் அதே இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பேருந்தும் போகலை, அதே இடத்துல நிற்கிறது. வேகமாக ஓடி போய் கேட்டார், ஐயா என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் எல்லாம் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதே, ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இன்னைக்கு காலையில் திடீரென்று ஒரு பெரிய அலை வந்தது, அந்த ஊரை தரமட்டமாய் அழித்து விட்டது, ஒரு ஜனங்கள் கூட அங்கே உயிரோடு இல்லை, நீங்கள் எப்படி காப்பாற்றப்பட்டீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தேவனை தேடும்படியாய் நான் என்னுடைய குடும்பமாய் சேர்ந்து வந்தோம், நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் அழுதார். ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை காப்பாற்றுகிற தேவனப்பா, ஆண்டவரே ஆராதிக்கிறவர்களை நீர் காப்பாற்றுகிற தேவன். இன்னைக்கு குடும்பமாக எத்தனை பேர் தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். புருஷனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் தேவனை ஆராதிப்போனா குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய குடும்பம் கோர்ட்டு வாசல்ல நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, குடும்பத்தில் ஜெபங்கள் குறைவுபட்டு இருக்கிறது. ஒரு அழகான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன், ஒன்றாக பிரார்த்தனை செய்யும் குடும்பம் ஒன்றாக இருக்கும். ரொம்ப அழகாக எழுதி வச்சிருந்தாங்க, ஒன்றாக ஜெபம் பண்ற குடும்பம் ஒன்றாக இருக்குமா. இன்னைக்கு டிவோர்ஸ் பிரச்சனை, குடும்பங்கள்ல சொத்து பிரச்சனை, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை, அடிப்படை காரணம் என்ன, ஜெபம் குறைவுபட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் குறைவுபட்டதுக்கான காரணம் ஜெபம் குறைவுபட்டு இருக்கிறது. 3 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். யோசபாத்துடைய வாழ்க்கையில் அம்மோனியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர் சூழ்ந்து பிரச்சனைகள் வரும்பொழுது அவன் செய்த 3 காரியம். முதலாவது செய்கிறான், உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்றாங்க. 2வது ஒரு காரியம், அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு மனமாய் கடந்து வந்தார்கள். 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், குடும்பமாக ஜெபம் பண்ணாங்க. தனித்தனியாக அல்ல, குடும்பமாக ஜெபம் பண்ணாங்க. இதனால நடந்த காரியம் என்ன தெரியுமா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வீங்கன்னா, வாழ்க்கையில வியாதி வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம், கண்ணீர் வந்திருக்கலாம். அப்போ நடந்த அற்புதம் இப்போ என் வாழ்க்கையில நடக்கலையே, அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த போராட்டம் உன்னுடையதல்ல. ஜெபிச்சு பாருங்க, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு பாருங்க, சபைக்கு கரெக்டாக வந்து பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாய் ஆராதித்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுக்குள்ளதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ணுவீங்கன்னா யுத்தத்தில் தோல்வியை பெற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோசபாத்த, மோவாப், அம்மோன் எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. செய்த 3 காரியம், ஃபாஸ்டிங், சர்ச், 3வது ஃபேமிலியோட ஜெபம்.
நடந்த காரியம் என்ன தெரியுமா? மோவாப் புத்திரர் அம்மோன் எல்லாரும் எதிர்த்து வராங்க. யாருக்கு எதிராய் வருகிறார்கள்? தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வருகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, அம்மோன் மோவாபுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவங்கெல்லாம் சேர்ந்துதான் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயே தேவன் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். உங்களுக்கு எதிராக மனுஷன் கிளம்பி வரலாம், கூட்டம் கூட்டமா வரலாம். ஆனா அவங்க கூட்டமா வந்தா அவங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை வரும்னா அவங்களே அடிச்சுட்டு செத்து போயிடுவான். ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருந்து பாருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக அற்புதத்தை செய்வேன். 3 காரியம். நல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில் நல்ல உபவாசத்தோடு, ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதியும், குடும்பத்தில் கற்பத்தின் கனியை திறந்து கொடும், ஆண்டவரே சோர்வுகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் முதலாவது தேவனை தேடுங்க, ஆண்டவருடைய சபைக்கு முதலிடத்தை கொடுங்க. 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், குடும்பமாக தேவனை ஆராதிங்கள். குடும்பமாய் ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் அன்றைக்கு நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கும். அன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு எழுப்புவார். வியாதியை மாற்றினவர் உயிரோடு இருக்கிறார், வியாதியை மாற்றுவார். எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.